அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்துருக்கேன். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாம். வெஜிடபிளை வச்சு உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும். அரை மணி நேரம் நல்லா சால்ட்டை சேர்த்து பிசைஞ்சு ஊற வச்சுட்டேன் கோதுமை மாவை. அடுத்தது கலந்த கடுகு, பெருஞ்சீரகம் சேர்த்து பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம், பீன்ஸு, கொத்தமல்லி கீரை, சால்ட்டை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு, அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், துருவின கேரட்டை சேர்த்து 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ சப்பாத்தி மாதிரி தீர்த்தி விட்டு நடுவில் இப்போ ஸ்டப்பிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லாமே செஞ்சுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஒன்று மட்டும் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன். இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க சகோதரிகளை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எண்ணெயில் கூட போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் டீக்கு இந்த மாதிரி டீ சாப்பிட்டு சாயந்தரம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நானும் அந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன் இன்றைக்கி. சகோதரில் மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் கலனை சேர்த்து இப்போ நம்ம வேக வச்ச அந்த வெஜிடபிள் ஸ்டப்பிங் ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்து விட்டா சிம்மிலே வச்சு சூப்பரான ஒரு ஸ்டப்பிங், அதாவது நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாம். சகோதரில் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.